வாழ்க வளமுடன். டிசம்பர் 2003 அன்பொழி தமிழில் மனதின் படிகள், படிகளின் அலை இயக்க விவரம், மனதின் நிலைகள், அதாவது மறதி நிலை, விழிப்பு நிலை, யோக நிலை அப்படின்னு காலம் வைஸாக பிரித்து மனதினுடைய ஃப்ரீக்வன்சி லெவல்ஸை, மன அலைச்சுழல் வேகத்தை பொறுத்து நாம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன, யோக நிலையில் நம்ம என்ன மெடிடேஷன் செய்யும் பொழுது இந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. அதை தான் நாம் இப்போ வாசிக்க இருக்கிறோம். மனதின் படிகள்: புறமனம், நடுமனம், அடிமனம், நிலைப்பேறு. படிகளுடைய அலை இயக்க விவரம்: புறமனத்தில் இருக்கும் பொழுது பீட்டா வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு மன அலை சுழல் வேகம் இருக்கும். நடுமனத்தில் ஆல்ஃபா வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 to 13 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் மன அலை சுழல் வேகம் இருக்கும். அடிமனத்தில் தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 to 7 சைக்கிள்ஸ் பெர் செகண்டில் இருக்கும். நிலைப்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி நிலையில் டெல்டா வேவ், அதாவது 1 to 3 சைக்கிள்ஸ் பெர் செகண்டில் மனதினுடைய அலை இயக்கம் இருக்கும். இதில் புறமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதினுடைய படியில் பீட்டா வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு இருக்கும் பொழுது, அதாவது நாம் விழிப்பு நிலையில் இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தோன்னா அதுதான் மாயை, அருகுணம், இந்த மாதிரியான குணங்களாக வெளிப்படும் பொழுது நம்மளுடைய மன அலை சுழல் வேகம் 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டில் இருக்கும். அதே விழிப்பு நிலையில் நாம் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் ஜாகிரதை திரிகால ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆகினை தவம் செய்யும் பொழுது இந்த நிலை நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக நடுமனம் அப்படிங்கிறதுல நாம் நிலைத்து நின்று தவம் ஆற்றும் பொழுது ஆல்ஃபா வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 to 13 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு மென்டல் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இது நமக்கு பொதுவாக விழிப்பு நிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுது லேசான தூக்கத்துலையும் கனவுலையும் இந்த ஆல்ஃபா வேவ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். விழிப்பு நிலையில் நாம் இருந்தோம்னா சிந்தனை, நல்ல ஆழ்ந்த சிந்தனை செய்யும் பொழுது கூட நாம் ஆல்ஃபா வேவுக்கு போக முடியும். தவ நிலைகளில் துரியதவம் செய்யும் பொழுது நமக்கு இந்த ஆல்ஃபா வேவ் நிலை கிடைக்குது. அடுத்ததாக அடிமனம் தீட்டா வேவ் 4 to 7 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு மென்டல் ஃப்ரீக்வன்சி. இது நாம் விழிப்புணர்வோடு இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது 4 to 7 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு கூட ஒரு சில சமயத்தில் வரும். அதே மாதிரி நம்ம நல்ல அவேர்னஸோடு தவம் செய்யும் பொழுது, துரியாதீத தவமோ இறைநிலை தவமோ செய்யும் பொழுது இந்த நிலைக்கு பேர் சகஜ நிஷ்டை அப்படின்னு பேர். அதே மாதிரி டெல்டா வேவ் அப்படின்னு சொல்கிறது 1 to 3 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு. இது பொதுவாக நாம் அன்அவேராக இருக்கும் பொழுது, அதாவது விழிப்பு நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது மயக்கத்துலையும் அனஸ்தீஷியான்னு சொல்லக்கூடிய மயக்க ஊசி போடும் பொழுதும் தான் இந்த நிலை நமக்கு வரும். அதே நாம் விழிப்பு நிலையில் இருந்தோம் அப்படின்னா தெய்வ நிலை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. நமக்கு பொதுவாக துரியாதீதம் போன்ற தவங்களையும் ஆதிக்க சமமாகிய சமாதி நிலையை நம்ம மகான்கள் அடையும் பொழுதும் இந்த நிலை கிடைக்கும். இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சியில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இறைநிலை தவம் முதலிய இறைநிலையை மனதில் கொண்டு செய்யக்கூடிய சக்திகள சிவகள தவங்கள்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியான டெல்டா வேவுக்கு போகும். வாழ்க வளமுடன்.